ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன் 2025. ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தில் நிகழும் கிரக பேச்சுகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன. அந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேசம் முதல் மீனராசி வரையிலான 12 ராசிகளின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா? கீழே 12 ராசிகளுக்கும் ஜூலை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகிறார்கள் என ஜூலை மாத ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் ராசிக்கு 2025ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கிரகநிலை: தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், குரு சுகஸ்தானத்தில், புதன் பஞ்சமஸ்தானத்தில், செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில், சனி ராகு என கிரகங்கள் வலம் வருகிறார்கள். 2/7/2025 அன்று லாபஸ்தானத்தில் சனி வக்கரமாகிறார். 3/7/2025 அன்று சுகஸ்தானத்தில் புதன் வக்கரமாகிறார். 17/7/2025 அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 17/7/2025 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/7/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் மாறுகிறார். 29/7/2025 அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ரணருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். விருச்சிகம் ராசி: விசாகம் 4ஆம் பாதம், அஷ்டம் கேட்டை. ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கிறார். மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வர். தடைகளை முறியடித்து காரிய வெற்றி காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்பவர்கள் ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் பெருகும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும். உடன் பணிபுரிவோர் அதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் செய்வோருக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும். லாபம் கூடும். புதிய தொழிலால் அனுகூலம் ஏற்படும். எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள், சமூக நல சேவகர்கள் சிறப்படைய மிகுந்த முயற்சிகள் தேவை. வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும். கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு அனுகூலமான போக்கை காணப்படுகிறது. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். விசாகம் 4ஆம் பாதம். இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமதமாக விலகி செல்வார்கள். தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்மைகள் நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவீர்கள். அனுச நட்சத்திரம். இந்த மாதம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை இருக்கும். தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும். கவனம் தேவை. கேட்டை. இந்த மாதம் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டு. பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பீர்கள். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று முருகனை 9 முறை வலம் வருவது நன்மை தரும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.